நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு வழியாக வந்து அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து நம்ம ராம் வந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். இங்கிட்டு பார்த்தா நம்ம மகா இருக்காங்கல்ல, மகா வந்து அந்த புவனா வந்து எப்படியோ வந்து அவங்க வீட்டில் வந்து தங்க வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. வீடியோ வந்து நம்ம சீதா இருக்காங்கல்ல, அவங்க வந்து காலையில் நம்ம ராமோட ஷூ வந்து பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல வந்து ராம் வரார். ராம் வந்தோடனே என்ன சீதா இதெல்லாம் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பாஸ், எப்பயுமே நான் தானே பாலிஷ் போடுவேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சீதா கேட்குறாங்க. அப்போ நீ வேறு இப்போ நீ வேறு எந்திரிச்சு உட்காரு, நீ எல்லாம் பாலிஷ் போடக்கூடாது, நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த பக்கத்தில் இருந்து நம்ம துறை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனை சீதா வந்து கேட்குறாங்க, என்ன பாஸ் அப்போ வேறு இப்போ வேறுன்னு சொல்கிறீங்க, நான் எப்பயுமே உங்கள் சீதா தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து சிங்கிளாக இருந்தேன், இப்போ என் பாப்பாவுக்கு நீ வந்து அம்மாவாக இருக்க, அதனால் என் பாப்பாவை சுமந்துக்கிட்டு இருக்கிற சீதா, அதனால் நீ வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா நான் சீதா மட்டும் தனியாக இருந்தப்போ என் மேலே பாசம் இல்லையா பாஸ் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சீதா கேட்குறாங்க. அப்படி இல்லை சீதா, அதாவது ஃபஸ்ட்டு நீ வந்து தனியாக இருந்த, அப்போ உன் மேலே நிறைய பாசம் இருந்துச்சு, இப்போ பாப்பாவோட சேர்ந்துருக்கு, அதனால் பாசம் அதிகமாகிருக்குல்ல, அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அதோட வந்து இப்படி சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு வந்து நம்ம மகா சொன்னது ஞாபகம் வந்துடுது. நான் ஒன்றும் ஆள் செட் பண்ணலை, அந்த ஜோசியக்கார் சொன்னதும் அந்த கோடாங்கி சொன்னதும் உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னவொடனே இதை பற்றி யார்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட போய் பேசுவோம் அப்படிங்கிட்ட போய் சேதுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சேது எனக்கு அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சேது வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எப்படி சொல்லன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஒரு சொல்லணும்னா சொல்லு, இல்லைன்னா விடு அப்படிங்கிற மாதிரி சேது சொல்கிறாரு. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, மகாவும் அர்ச்சனாவும் ரூமுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தாங்க, அந்த ஜாதகம் அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதை நான் வந்து கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அவங்க உன்னைய திசை திருப்பதுக்காக கூட சொல்லலாம்ல, ஏன்னா மகாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சீதா வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதனால் என்னன்னாலும் பண்ணுவா. இப்போ நம்மளே மகா சொல்கிறத கேட்டோம்னா நம்ம வாயாலே வந்து சீதா வந்து வீட்டை விட்டு அனுப்ப சொல்லிடுவா. அதனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து மகா சொல்கிறத நம்பக்கூடாது, அதனால் அவங்க வந்து பொய் சொல்லியிருக்கலாம், நீ அதை பற்றி எதுவும் நினைக்காத. அது மட்டும் இல்லாமல் ராம் சீதா இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை வேறு பிறக்க போகுது. இந்த நேரத்தில் அவங்கள பிரித்து வச்சு அந்த குழந்தைய நம்ம தண்டனை கொடுக்கணுமா, அதனால் நடக்கிறது நடக்கட்டும், முக்கியமாக நீ இதை வந்து சீதா கிட்டே வாயை திறந்துடாத அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சேது சொல்லிடுறாங்க. உடனே துரை வந்து சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சேது போன உடனே துரை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, நீ வந்து இது ஈஸியாக எடுத்துக்கிட்டே, ஆனால் எனக்கு வந்து இது ஈஸியாக எடுத்துக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் மறுநாள் காலையில் வந்து நம்ம சீதா இருக்காங்களா, அவங்க வந்து சாமி கும்பிட்டு கற்பூரத்தை வந்து நம்ம ராம்கிட்ட கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது பார்த்தா டக்குன்னு வந்து அந்த கற்பூரம் அணைஞ்சிருது. அதை பார்த்த உடனே எனக்குள்ள மகா வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா சேது, நான் சொன்னேன்ல, இப்போ நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாமே அபசகுனமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மகா சொல்கிறாங்க. உடனே மீரா வந்து சொல்கிறாங்க, சீதா இதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, மேலே பாரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால தான் அந்த கற்பூரம் வந்து அணைஞ்சிருக்கு, அதனால் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்தினால நம்ம சீதாவுக்கு வந்து மனசுக்குள்ளேயே கொஞ்சம் கவலை இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் வந்து புவனா வந்து வந்துடுறாங்க. புவனா வந்தவன், என்ன புவனா ஊருக்கு போனேன் வந்துட்டியா, என்னாச்சு, அஞ்சலிக்கும் அன்புக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி வந்து சீதா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோடய ஐடி கார்டை வந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், இன்றைக்கி வேறு எக்ஸாம் இருக்குது, அவசரம், அதனால தான் எடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வா, நான் உனக்கு வந்து ஐடி கார்டு எடுத்து கொடுக்கேன் பாஸ், நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போங்க பாஸ், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சீதா, உனக்காக நான் அது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராம் வந்து அந்த இடத்துல உட்காந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மேலே வந்து ஐடி கார்டெலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கீழே வந்து அர்ச்சனா வந்து மகா கிட்ட சொல்கிறாங்க, மகா நீ எப்படியோ பிளான் போட்ட இவளை வந்து இந்த வீட்டில் இருக்க வைக்கணும்னு சொல்லிட்டு, இப்போ அவளாக வந்திருக்கா, அவளை எப்படியா பண்ணி இந்த வீட்டில் இருக்க வை அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்கிறாங்க. எப்படி அவளை வீட்டில் இருக்க வைக்க முடியாது, ஆனால் நான் வேறு ஏதாவது பிளான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு வந்து நம்ம மகா வந்து சேதுக்கிட்ட சொல்கிறாங்க, அவளுக்கு வந்து பரீட்சைக்கு போனாக்கு வந்து எக்ஸாமுக்கு லேட் ஆகிடுச்சுல, அதனால் நம்ம ராம் கூட அனுப்பி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சேது வந்து, ராம் நீ அந்த பக்கம் தானே போகிற, இந்த புவனா வந்து காலேஜில் இறக்கி விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு பைக்கில் ஏறிட்டு நம்ம ராமும் அந்த புவனாவும் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் அங்கனக்குள்ளே ஒரு பிச்சைக்காரன் வேஷம் போட்டு ரவுடி இருந்தால அவன் வந்து டக்குன்னு கால் பண்ணி அங்கிட்டு ஆள் செட் பண்ணி வச்சுருக்கான். அவனுக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க, ராம் வந்து கிளம்பிட்டான், வர்றான், தீர்த்து கட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ராம் வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே வந்து அந்த ரவுடி ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கான். 2வது தெருவு தாண்டிட்டு அங்கே வந்திருக்கான், இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அவங்களும் ரெடியாக இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம சீதா வந்து முத்தாரம்மன்ட்ட போய் வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முத்தாரம்மா, அதாவது இந்த ஜோசியம் அதெல்லாம் எனக்கு உண்மையாக என்னன்னு தெரியலை, ஆனால் என் பாஸை மட்டும் எப்படியாவது காப்பாற்றிடு, என் பாஸுக்காக என் உயிரை எடுத்துரு அப்படின்னு சொல்கிறது கூட எனக்கு வந்து மனசு வரல, ஏன்னா என்னோட வயிற்றுக்குள்ளே இன்னொரு உயிர் வாழுது, அதனால் எல்லாத்தையும் நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் காப்பாற்று முத்தாரம்மா, நான் வந்து உன்னை தான் நம்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே அந்த இடத்துல வந்து முத்தாரம்மன் வந்து டக்குன்னு முத்தாரம்மன் வந்து எதாவது வேலை செய்கிற மாதிரி, அதாவது அந்த இவங்க இருக்காங்களா புவனாவோட அந்த
சால் வந்து டக்குன்னு வீலுக்குள்ளே சிக்கிக்கிறது. உடனே ராம் வந்து அந்த கரெக்டாக அந்த ரவுடிங்க அந்த தெருக்குள்ளே போனவொடனேயுமே வண்டி வந்து சாஞ்சிருது. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி வந்து ராம் கேட்காங்க. எனக்கு ஒன்றும் ஆகலை, சால் தான் கிழிஞ்சிருச்சு, அதான் உடனே நான் வந்து இப்போ எக்ஸாமுக்கு எழுத போகணும், என்னை உடனே கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்க்காங்க. பைக் வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஐயோ என்ன பண்ணுறது, சரி இருக்கட்டும் நம்ம ஆட்டோவில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பைக் அனுக்குள்ளே ஓரம் கட்டிட்டு டக்குன்னு ஆட்டோவில் ஏறிடுறாங்க. அது வந்து அந்த ரவுடிகளுக்கு தெரியாது. உடனே இங்கிட்டிருந்து பின்னாடி இருந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்த ரவுடி வந்து அவன் வாரம் அவனை போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தெரியாதுல்ல இவங்க வந்து ஆட்டோவில் தான் வராருன்னு சொல்லிட்டு ஆட்டோ கிராஸ் பண்ணி போயிடுது. உடனே அந்த ரவுடிகிட்ட போய் ஆட்டோவில் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஐயோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் போனா வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. போய் சீதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சீதா வந்து எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதுனேன்னு கேட்டதுக்கு ஏதோ எழுதியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா மகா வந்து அப்படியே சேதுவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா, ஹாஸ்டலில் வேறு இருக்கா, உப்பு சப்பில் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா, எக்ஸாம் எழுத வரைக்கும் நம்ம வீட்டில் இருந்து சாப்பிட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சேது வந்து சொல்கிறாங்க நம்ம சொன்னால் அந்த பொண்ணு கேட்பாளா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சீதா சொன்னால் கேட்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சீதாட்ட நான் வேணால் பேசி பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து நம்ம சீதா கிட்ட பேசுகிறாங்க. ஏமா அந்த பொண்ணு தான் ரொம்ப பாவம்ல, ஏமா சீதா, அதனால் அந்த பொண்ணு வேணால் நம்ம வீட்டில் இருக்கட்டும், அவங்க எக்ஸாம் முடிஞ்ச வரைக்கும் போட்டுமே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சீதா வந்து தகச்சு முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.